எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த மே மாதம் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி சனி பகவானுடைய ராசி. நிறைய பேர் சொல்லுவாங்க, சனி கெட்டவன், சனி பார்த்தா கஷ்டம்தான் கொடுப்பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது கிடையாது. அதாவது எல்லா நேரத்துலேயும் எல்லா நிமிஷத்துலேயும் ஒரு மனிதன் கெட்டவனாகவே இருக்க முடியாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு துறை ஒவ்வொரு கிரகம் வேலை செய்யும். இப்போ ஜாப்பு தொழில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு எல்லாமே அதிபதி சனி தான். தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி, கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான். நவ கிரகத்திலேயே லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான். அதுக்காக தான் சனி பகவான் நீதிமான் சொல்கிறோம். இது நான் ஏன் இந்த நிமிஷத்தில் உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, லஞ்சம் வாங்குற கிரகமாக இருந்தால் நம்ம லஞ்சம் கொடுத்து சரி பண்ணிடுறோம். ஆனால் சனி பகவான் லஞ்சம் வாங்காதவர். அதனால தான் அவர் நல்லதோ கெட்டதோ உடனே கொடுத்துட்றாரு. அதனால நமக்கு பிடிக்கிறதில்ல. சனி பகவான் பார்த்தா நம்மளுக்கு பிடிக்கிறதில்ல. ஏன்னா சனி பகவான் பார்த்தா கஷ்டத்தை கொடுத்துட்றாரு. மற்ற கிரகமாவது லஞ்சம் கொடுத்து சரி பண்ணிடுறோம். அதனால நல்லவன். லஞ்சம் வாங்காத சனி பகவான் கெட்டவன். சரிங்களா? சனி பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. அதனால் எப்பயுமே மகர ராசி, கும்பராசி, இந்த 2 ராசிக்குமே அதிபதி சனி பகவான் தான். சரிங்களா? அப்போ உங்களுடைய ராசியாதிபதி யார்? சனி பகவான், நீதிமான். ஒன்றாச்சுங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. சகாய சனியாக உட்காந்துருக்கிறார். நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்ன தெரியுங்களா, 7.5 சனி முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் முடிஞ்சு 1 வருஷம் ஆக போகுது. இருந்தும் எனக்கு ஏன் இன்னும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? இதுதான் உங்கள் மைண்டில் இன்னுமே ஓடிட்டுருக்கு. சரிங்களா? ஒரே ஒரு விஷயந்தான். அதாவது நவகிரகத்திலேயே சுபகிரகன்னு சொல்கிறவர் யாருன்னா குரு தான். குருவுடைய பார்வையே உங்களுக்கு இல்லை. அதனால் குரு பார்வை இல்லாததுனால பெருசாக உங்களுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. இப்போ பார்த்துட்டிங்கன்னா சகாய சனியாக போய் உட்காந்துருக்கார சனி பகவான் நல்லது தான் பண்ணுறாரு. ஆனால் அதாவது உங்கள்கிட்ட நல்ல திறமை இருக்குது. அந்த திறமைக்கு தகுந்த வேலையில் நீங்கள் உட்காந்தா தான் 4 காசு சம்பாதிக்க முடியும். என்கிட்ட திறமை இருக்குது, என்கிட்ட திறமை இருக்குது, என்கிட்ட திறமை இருக்குன்னு சொல்லிட்டு நீ வீட்லேயே படுத்து தூங்கிட்டு இருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த திறமைக்கு தகுந்த வேலையை தேடி நீங்கள் ஓடணும். ஒரே விஷயந்தான், கவர்மெண்ட் வேலையிலிருந்து 4 காசு சம்பாதிக்கிறவங்க சாதிக்காதவங்க நிறைய பேர் நம்ம பார்த்துருக்குறோம். கூலி வேலைக்கு, அன்றாடம் கூலி வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாதிச்சவங்களும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதுக்கு காரணம் நம்மளோட தேடல் நல்லா இருக்கணும், நம்மளோட விதி நல்லா இருக்கணும், நம்மளோட ஜாதகம் நல்லா இருக்கணும். நம்ம ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். பாருங்கள், உங்கள் ஜாதகத்தை முதல்ல எடுத்து பாருங்கள். நம்ம செய்கிற வேலை கரெக்டா, நம்ம செய்கிற வேலைக்கு நம்ம ஜாதகத்துக்கும் கரெக்டாக இருக்கா? அந்த தேடல் கரெக்டாக இருந்ததுன்னா அடுத்த கேட்டகரிக்கு நீங்கள் போகலாம். உங்களோட நேரம் கெட்டு போச்சுன்றதெல்லாம் உங்களுக்கு பயமே வேண்டாம். நான் இப்போ யாருக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், நல்ல நேரம் இருக்குது, மகர ராசிக்கு சனி முடிஞ்சு போச்சு, இன்னும் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தை நான் சொல்கிறேன். அடுத்தது குரு பகவான் இப்போ ஜூன் 1ஆம் தேதி பெயர்ச்சாகிறார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். கடகத்துக்கு வர குரு யாரை பார்க்குறாரு தெரியுங்களா? 7ஆம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. 7ஆம் இடமா உங்கள் ராசி பார்க்குறாரு. அதுவும் கலஸ்தர குருவை வராரு. இந்த திருமண தடையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மகர ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆக போகுது. சார், நான் முதல் கல்யாணம் பண்ணினேன், அது எனக்கு விவாகரத்து ஆகிட்டாங்க, இறந்துட்டாங்க, பிரிஞ்சிட்டாங்க, நாங்கள் தனித்தனி தான் வாழ்கிறோம், 2வது வாழ்க்கை ஆகுமா? அதுக்கு முயற்சி நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், நிறைய பொண்ணு பார்த்துட்டேன், நிறைய மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறாங்க, 2வது வாழ்க்கை எனக்கு ஆகுமா ஆகாதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, முதல் தாரத்துக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கும் சரி, நிச்சயமாக இது எப்போ நல்லா இருக்குன்னா அடுத்த ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சி. அந்த ஜூன் 1ஆம் தேதி குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு திருமண பாக்கியம் உங்களை தேடி வரும்.
அதனால் இப்போ எந்த முயற்சி இந்த மாதம் எடுக்காதீங்க, எடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுனா கூட ஒற்றை மண்ணு தான் ஓட்டும். சரிங்களா? இந்த ஒரு மாதம் கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் கிடக்கும். அதனால் எந்த முயற்சி இந்த ஒரு மாதம் எடுக்காதீங்க. சரிங்களா? அதே சமயத்தில் உங்களுக்கு குரு பார்வை அடுத்தது கடகத்துக்கு வந்து உச்சம் அடைஞ்சு உங்கள் ராசி பார்க்கும்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெருகும். சார் எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு ஆண் குழந்தை இருக்குது, ஆனால் எனக்கு ஆசைக்கு பெண் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சரி, ஆசைக்கு பெண் இருக்குதுங்க என் வம்சத்தை ஆள்றதுக்கு தான் ஆண் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சரி, கண்டிப்பாக வாரிசு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. புத்திர செல்வம் பெருகும், திருமண தடைகள் கண்டிப்பாக விலகும், கணவனுக்கு மனைவிக்குள்ளார இருக்கிற அன்னோனியங்கள் கண்டிப்பாக விலகும். பொதுவாகவே இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? அது போக இப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக சனி பகவான் 3ஆம் இடத்துல சகாய சனியாக இருக்கக்கூடிய தருணத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாமா, ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கலாமா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை சிறு குறு தொழில் கூட இப்போ நம்ம செய்யலாமா, மொத்தத்தில் ஒரு வியாபாரம் பண்ணலாமா, இந்த மாதிரி கேள்வி இருந்ததுன்னா தனிச்சு பண்ணுங்க. கொல்லைக்கு போனால் கூட கூட்டு வேண்டாம். சரிங்களா? ஏன்னா நீங்கள் கூட்டம் செஞ்சீங்கன்னா எந்த பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி ஒருத்தட்டு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறீங்க, ஒருத்தட்டு வேலை செய்துட்டு இருக்கிறீங்கன்னா கரும்பு ஜூஸ் உரிகிற மாதிரி உங்களை உறிஞ்சிட்டு ஒரு செக்க மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. உங்கள் நேரம் எல்லாம் மற்றவங்களுக்கு தான் யூஸ் ஆகும், உங்களுக்கு எந்த யூஸ் இல்லை. நீங்கள் வேலை செய்கிறீங்க, உங்களோட முதலாளி உங்களுக்கு ஓனருக்கு அவங்களுக்கு தான் நல்லா இருக்கிறாங்க, நீங்கள் நல்லா இல்லை. உங்களோட திறமைக்கு தகுந்த வேலை நீங்கள் முதலாளியே உட்காந்து செய்யுங்க, நிச்சயமாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். ஏன்னா குரு அடுத்தது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார், கை கொடுப்பார், நீங்கள் மேலே வரத்துக்கு ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்க முடியும், மேலே வர முடியும். கரெக்டாக முயற்சி பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு செவ்வாய் 3ல் இருக்கார். செவ்வாய் பகவான் 3ஆம் இடம், மங்களக்காரகன் செவ்வாய் 3ஆம் இடத்துல, அதுவும் குரு வீட்லேயே உட்காந்துருக்கிறாரு. 11ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து உங்களுக்கு தைரிய ஸ்தானத்தில் தான் உட்காந்துருப்பார். 11ஆம் தேதிக்கு மேலே தைரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறிடுவார். அப்படி மாறிட்டாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து சகோதரன் சகோதரியுடைய பலம் கிடைக்கும், அதாவது அம்மாவுடைய சப்போர்ட்டு கிடைக்கும், அதாவது பிரிஞ்ச உறவுகள் தேடி வருவாங்க. மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டு உங்களுக்கு ஒரு 11ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் தன் சொந்த வீட்டில் போய் உட்காரும்போது இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். சரிங்களா? அடுத்தது சுக்கிரன் வந்து உங்களுக்கு 5ல் உட்காந்துருக்காரு. புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரன் புத்திரஸ்தானத்திலேயே உட்காந்துருக்கிறது இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. யோசிச்சு பாருங்க, புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி நேரம் கண்டிப்பாக குழந்தை செல்வங்களுக்கு நான் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேங்க, அதாவது எதுக்குண்டான மருந்து மாத்திரை சாப்பிட்டுருக்கிறேன், கண்டிப்பாக உங்களோட முயற்சி வேஸ்ட் ஆகாது, வீண் போகாது. கண்டிப்பாக முயற்சி எடுங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதனும் சூரியனும் ரெண்டுமே உங்களுக்கு 4ஆம் இடத்துலேயே உட்காந்துருக்கிறார். புதன் ஆதித்ய யோகத்தோட. அப்போ அந்த புதன் ஆதித்ய யோகத்தோட 15ஆம் தேதி வரைக்கும் புதனும் சூரியனை இணைஞ்சி உட்காந்துருந்து அது கிட்டத்தட்ட 4ஆம் இட சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் மேம்படும், அதாவது மனைவி மக்களுக்குள்ளார ஒரு மாற்றம் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் தீரும், அசையா சொத்துக்கள் எல்லாம் இப்போ வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 4ஆம் இட சுகஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த அசையா சொத்து வீடு இருக்குது பார்த்தீங்களா, இடம் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு உண்டான இடம் 15 தேதி வரைக்கும் அந்த வாய்ப்பு நல்லா இருக்குது. 15ஆம் தேதிக்கு மேலே அதே சூரியனும் புதனும் அப்படியே ஷிஃப்ட்டு மாறி மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு, 5ஆம் இடத்துக்கு போய் உட்காராரு புத்திரஸ்தானத்தில். அப்போ இன்னும் பலம் அதிகரிக்கிறாங்க புத்திர பாக்கியத்துக்கு. இப்படி மாறக்கூடிய தருணத்தில் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 29ஆம் தேதி வரைக்கும் புதன் வந்து அந்த ரிஷபராசியில் தான் இருப்பார் 5ஆம் இடத்துல. 29ஆம் தேதிக்கு மேலே அவர் வந்து 6ஆம் இடத்துக்கு தன் சொந்த வீட்டுக்கே போயிடுவார். அப்படி வரக்கூடிய நேரம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு 3 நாள் சப்போர்ட் பண்ணுவார், ஆனால் அடுத்த மாதம் முழுமையாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா புதன் தன் சொந்த வீட்டில் போய் உட்காந்துடுறாரு இல்லையா. அதே மாதிரி வந்து இந்த மாதத்தில் 15 நாள் சூரியன் 4ஆம் இடத்துலையும், அதாவது அடுத்தது 15ஆம் தேதிக்கு மேலே அவர் வந்து 5ஆம் இடத்துல ஒரு 16 நாளும் உங்களுக்கு நல்லா ஒரு சப்போர்ட் பண்ண போகிறார். இந்த உடைய காம்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எதுக்கு நல்லா இருக்குமுன்னா, அதாவது ஒரு கட்டட வேலை, ஒரு இரும்பு இயந்திர தொழில், அதாவது ஒரு டிரைவர், சரிங்களா, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. அதே மாதிரி இந்த கலைத்தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல அனுபவங்கள் கொடுக்க போகிறாரு.
சரிங்களா? இந்த மாதத்தில் தான் உங்களுக்கு முதல் படி, ஒரு படி ஏறுறது தான் கஷ்டம். அந்த ஒரு படி ஏறிட்ட மீண்டும் அடுத்தடுத்த படி ஈஸி ஏறி போயிடலாம். அந்த மாதிரி இந்த மாதத்தில் கொஞ்சம் சிரமப்பட்டுட்டிங்கன்னா, கஷ்டப்பட்டு மேலே வர ஆரம்பிச்சிங்கன்னா, அடுத்த மாதத்தில் குரு உங்கள் ராசி பார்க்க ஆரம்பிச்சிருவார். சூப்பராக வேலை செய்யும். நிச்சயமாக நீங்கள் வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு வெற்றி தான். அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.